தமிழ்நாட்டில் எப்போல்லாம் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் அந்த முக்கிய தினங்களை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். மொத்தம் தமிழ்நாட்டில் 6 முறை ஒரு ஆண்டிற்கு கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் அப்படி சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இந்த 6 தினங்கள்ல 4 தினங்கள் மத்திய அரசால் கண்டிப்பாக அறிவிக்கப்பட்ட அந்த கிராம சபை கூட்டங்கள். சரிங்களா? அது என்னைக்கெல்லாம் வந்துட்டு மத்திய அரசு அறிவிச்ச தினங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 இந்திய குடியரசு தினம். சரிங்களா? அதற்கு அடுத்தாப்புல மே 1ஆம் தேதி சர்வதேச உழைப்பாளர்கள் தினம் 2. அடுத்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய சுதந்திர தினம். அடுத்ததாக அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காந்தி ஜெயந்தி. இந்த 4 தினங்கள்ல இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்கள், தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களும் கிராம சபை கூட்டங்கள் கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும். சரியா? இது தவிர தமிழ்நாடு அரசு கூடுதலாக 2 நாட்கள்ல கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு தினம் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 22ஆம் தேதி சர்வதேச தண்ணீர் தினம். அன்றைய தினத்திலும் தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். சரியா? இதற்கு அடுத்தபடியாக கூடுதலாக இன்னொரு தினம் இருக்குது. என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி. சரியா? நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தினமாக கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? இந்த தினத்திலும் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுக்கிறாங்க.